அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது 11th எக்கனாமிக்ஸ் நியூ புக்கிலிருந்து யூனிட் 8 to 11 இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் டிஎன்பிசி தேர்வு படி பார்த்திங்கன்னா நியூ அப்டேட் படி பார்த்திங்கன்னா தேர்வு நடத்தப்பட்டது 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. இதில் எக்கனாமிக் பகுதியிலிருந்து 100 கேள்வியும் ஜனவரி 2024 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 20 கேள்வியும் மொத்தமாக 120 கேள்விக்கான மாதிரி தேர்வு நடைபெற்றது. இந்த மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளாக தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோங்க. இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டெஸ்ட் போட் பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் தரப்பட்டுள்ளது. ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2 to A, குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக கண்டக்ட் பண்ணக்கூடிய மாதிரி தேர்வுகளிலிருந்து நிச்சயமாக கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறலாம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் மட்டும் சொல்லாமல் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கூடுதலான தகவலோடு நம்ம பார்க்க இருக்கிறோங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், சிரமம் பார்க்காம பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் கேள்வி, வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு வருகை தந்த ஆண்டு. ஸோ வாஸ்கோடகாமா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்திருப்பார். எப்போனா 1498 மே 20 வந்தார். வாஸ்கோடகாமாவை பொறுத்தவரை 3 முறை இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஃபஸ்ட் டைம் வந்தது 1498 மே 20, ரெண்டாவது டைம் வந்தது 1501, மூணாவது டைம் வந்தது 1524. லாஸ்ட்டாக வாஸ்கோடகாமா 1524 வந்தபோது இந்தியாவிலேயே இருந்துருவார். கேள்வி 2, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றில் எது சரி எது தவறுன்னு பார்க்கலாம். 1, 1614 ஆண்டில் சர் தாமஸ் மன்றோ பேரரசர் ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகளை அமைக்க அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார். ஸோ ஜஹாங்கீர் கிட்ட தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெற்றது சர் தாமஸ் மன்றோவான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சர் தாமஸ் ரோ தான் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் கிட்ட அனுமதி வாங்குதலில் வெற்றி பெற்றிருப்பார். அப்போ முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று, 1757 ஆண்டிலிருந்து 1813 ஆண்டு வரையிலான காலம் வணிக மூலதன காலம்னு சொல்லலாம். சரி. 1813 முதல் 1858 ஆண்டு வரையிலான காலம் தொழில் மூலதன காலம். சரி. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளிலிருந்து விடுதலை அடைந்த காலம் வரை 3வது கட்டுமான நிதி மூலதன காலமாகும். சரி. அப்போ இங்கே 1 தவறு, 2, 3, 4 சரி. கேள்வி 3, தவறான இணையை தேர்ந்தெடு. 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தவறாக இருக்குது. பி ஆப்ஷன் தான் தவறு. 1793 ஆண்டில் நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை வாரன் ஹேஸ்டிங்ஸ் அறிமுகம் செய்தார்னு இருக்குது. ஸோ நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை 1793 அறிமுகம் செய்து வாரன் ஹேஸ்டிங்கா? கிடையாது. காரன்வாலிஸ் பிரபு தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். அப்போ பி ஆப்ஷன் தவறு. அதே ஏசிடி சரியாக இருக்கும். 1858 ஆண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தனது அரசியல் அதிகாரத்தை பிரிட்டிஷ் அரசிடம் ஒப்படைத்தது. சரி. ஜமீன்தாரி முறையில் ஜமீன்தார்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டு நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பும் அவர்களிடமே வழங்கப்பட்டது. சரி. ஜமீன்தாரி முறையில் நில வருவாயில் 11ல் 10 பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றும் மீத தொகை ஜமீன்தார்களுக்கான ஊதியமாகவும் அறிவிக்கப்பட்டது. சரி. கேள்வி 4, பொறுத்துக. மகள்வாரி முறை யார் நிர்வகிச்சிருப்பாங்கன்னா, மகள்வாரி முறை என்பது கிராம மக்களான குழு. ரைத்துவாரி முறை முதலாக இந்தியாவிலே அறிமுகப்படுத்தியது தமிழ்நாட்டில் தான். ஆசியாவின் 3வது முக்கியமான பொருளாதாரமாக இந்தியா திகழ்கிறது. முதல் தொழிற்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1948 ஏப்ரல் 6. முதல் தொழிற்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1948 ஏப்ரல் 6. ஆல்ரெடி இது கேட்டிருக்காங்க. முதல் தொழிற்கொள்கை மகள்வாரி முறை, ரைத்துவாரி முறையும் பார்த்துக்காங்க. சரியான விடை டெல்லி. மகள்வாரி முறைக்கு என்ன பேர்னா, மகள்வாரி முறைக்கு இன்னொரு பேர் இனவாரி முறைன்னு சொல்லலாம். ரைத்துவாரிக்கு முறைக்கு இன்னொரு பேர் சொந்த சாகுபடி முறைன்னு சொல்லலாம். ஜமீன்தாரி முறைக்கு நிலச்சுவாந்தாரா முறைன்னு சொல்லலாம். ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்சுவாந்தாரா முறை என்றும் அழைப்பர். கேள்வி 5,
பின்வரும் எந்த நிலமுறையில் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமையும் நிலத்திற்கான கட்டுப்பாடும் நில உரிமையாளரிடமே இருந்தது? ஸோ எந்த முறையில் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமையும் நிலத்திற்கான கட்டுப்பாடும் நில உரிமையாளரிடமே இருந்ததுன்னா சொந்த சாகுபடி முறை. சொந்த சாகுபடி முறையில் தான் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமையும் நிலத்திற்கான கட்டுப்பாடும் நில உரிமையாளர்கிட்ட இருந்திருக்கும். இந்த சொந்த சாகுபடி முறைக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயத்துவாரி முறை. ஸோ ரைத்துவாரி முறையில் தான் பார்த்தீங்கன்னா நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமையும் நிலத்திற்கான கட்டுப்பாடு நில உரிமையாளர்கிட்ட இருந்தது. அதே நிலச்சுவாந்தாரா முறை. நிலச்சுவாந்தாரா முறை என்பது ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி முறை கிட்ட வந்து நிலத்தை வந்து சொந்தம் கொண்டாடும் உரிமை, அதே போல் நிலத்திலிருந்து வரியை விவசாயிக்கிட்டேருந்து வசூலிக்க உரிமை வந்து ஜமீன்தார் கிட்ட தான் இருந்தது. இனவாரி முறை பார்த்திங்கன்னா இது இனவாரி முறை அல்லது மகள்வாரி முறைன்னு சொல்லலாம். மகள்வாரி முறை வந்து யார்கிட்ட வந்து வரி வசூலிக்கு உரிமை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிராம மக்களாலான குழுவிடம் தான் வரி வசூலிக்கு உரிமை இருந்தது. கேள்வி 6. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்தியாவில் தொழில் மயமாதலை ஊக்குவித்த இயக்கம் எது? இந்தியாவில் தொழில் மயமாதலை ஊக்குவித்த இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் எப்போ தொடங்கியிருப்பாங்க? 1905 தொடங்கினாங்க. இந்திய தேசிய இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1885. ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆகஸ்ட் 1. ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆகஸ்ட் 1. கேள்வி 7. சரியான இணையை தேர்வு செய்க. இதில் எது சரி? அப்போ ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் சரியாக இருக்குது, டி ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. மகளனோபிஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் தொழிற்கொள்கை 1956 அமைக்கப்பட்டது. இரண்டாவது தொழிற்கொள்கை தான் 1956. இது மகளனோபிஸ் வளர்ச்சியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. மற்ற ஆப்ஷனு ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்திய தொழிற்கொள்கைகள் பொறுத்தவரையும் எப்பெல்லாம் வெளியிட்டாங்க? 1948, 1956, 1977, 1980, 1990. இங்கே 92ன்னு தப்பாக தந்திருக்காங்க. 91 வெளியிட்டிருப்பாங்க இந்திய தொழிற்கொள்கைகள். ஸோ தொழிற்கொள்கைகள் வெளியிட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 48, 56, 77, 80, 90, 91. 1991 வெளியிட்டிருப்பாங்க. பி ஆப்ஷன் பாருங்கள். இந்தியா தனது முதல் தொழிற்கொள்கை அறிவித்த நாள் ஏப்ரல் 6, 1949 இருக்கு, கிடையாது. ஏப்ரல் 6, 1948 முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்டிருப்பாங்க. சி ஆப்ஷன். இந்திய தொழில்கள் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டன. தப்பு. இந்திய தொழிலை 4 வகையாக பிரிச்சிருக்கலாம். இந்திய தொழிலை 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. 1 பொதுத்துறை தொழில், 1 பொதுத்துறை. 2 இந்த பொதுத்துறைக்கு மூல தொழில்னு சொல்லலாம். 2 பொது மற்றும் தனியார் துறை. பொது மற்றும் தனியார் துறை இது முக்கிய தொழில்கள்னு சொல்லலாம். 3 கட்டுப்படுத்தப்பட்ட துறை. 3 கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை. 4 தனியார் மற்றும் கூட்டுறவுத்துறை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்களை 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. 1 பொதுத்துறை அதாவது மூல தொழில்கள், 2 பொது மற்றும் தனியார் துறை முக்கிய தொழில்கள், 3 கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, 4 தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள். கேள்வி 8. 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. வழிநடத்தும் திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1960 to 61. 1960 to 61 வழிநடத்தும் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பாங்க. கேள்வி 9. பொறுத்துக. வெண்மை புரட்சினாவே என்ன? பால் உற்பத்தி அதிகரிப்பது. நீல புரட்சி மீன். மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். தங்க புரட்சினா பழங்கள் ஆப்பிள். அதே வெள்ளி இலை புரட்சினா பருத்தி. பசுமை புரட்சினா வேளாண்மை, குறிப்பாக உணவு தானிய உற்பத்தி. கருப்பு புரட்சினா பெட்ரோலிய பொருட்கள். வெள்ளி புரட்சினா முட்டை. வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு. இளஞ்சிவப்பு புரட்சினா இறால். சிவப்பு புரட்சினா இறைச்சி மற்றும் தக்காளி. சாம்பல் புரட்சினா உரங்கள். பழுப்பு புரட்சினா தோல் பொருட்கள். நிச்சயமாக இதிலேருந்து குரூப் 1 லெவலில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கேள்வி 10. இரண்டாவது பசுமை புரட்சியின் நோக்கங்களில் சரியானது எது? ஸோ இரண்டாவது பசுமை புரட்சியின் நோக்கங்கள் என்ன? 1 2006, 2007 214 மில்லியன் டன்களாக இருந்த உணவுப் பயிர் உற்பத்தியை 2020 400 மில்லியன் டன்களாக உயர்த்துவது. இது வந்து இரண்டாவது பசுமை புரட்சியின் நோக்கமாகும். ஸோ இரண்டாவது பசுமை புரட்சினா 2006, 2007
214 மில்லியன் டன்னாக இருந்த உணவு உற்பத்தியை 2020 எவ்வளவா உயர்த்துறாங்க? 400 மில்லியன் டன்னாக உயர்த்தணும்னு இலக்கு நிர்ணயிக்கிறாங்க இரண்டாவது பசுமை புரட்சியில். சரி, ரெண்டாவது கூற்று, வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்த 15 ஆண்டுகளில் 4%லிருந்து 5% மாற்றுவது. தப்பு. வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்த 15 இயர்ஸில் 5%லிருந்து 6% உயர்த்துவது இலக்காக நிர்ணயித்தாங்க இரண்டாவது பசுமை புரட்சியில். அப்போ இங்கே 1 சரி 2 தவறு. பசுமை புரட்சியின் தந்தை யார்? MS சுவாமிநாதன். உலக பசுமை புரட்சியின் தந்தை யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 11. முதல் எஃகு தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது? முதல் எஃகு தொழிற்சாலை வந்து குல்டியில் நிறுவியிருப்பாங்க. இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. முதல் எஃகு தொழிற்சாலை குல்டியில், ஜாரியாவுக்கு பக்கத்தில் இருக்கும் குல்டி. கேள்வி 12. தவறானதை தேர்வு செய்க. அப்போ 4 ஆப்ஷனில் சி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. வங்காள இரும்பு தொழில் கம்பெனி, இது ஆல்ரெடி குரூப் 4 இப்போ ரீசெண்டாக நடந்ததில் கேட்டிருப்பாங்க. வங்காள இரும்பு தொழில் கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு 1870. சரி. டிஸ்கோ இரும்பு எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்டது 1907. சரி. இந்திய எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்டது 1975. தவறு. செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டட்னு சொல்லலாம். இந்த செயில் எப்போ தொடங்கினாங்கன்னா 1974. இந்திய எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1974. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே ரேஷ்ரா சணல் தொழிற்சாலை, நவீனமயப்படுத்த சணல் தொழிற்சாலை 1855 தொடங்கியிருப்பாங்க. கேள்வி 13. தவறான இணையை தேர்வு செய்க. கருப்பு புரட்சினா பெட்ரோலியம், வெள்ளி புரட்சினா முட்டை, வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு, சிவப்பு புரட்சினா இறால் வருமானா கிடையாது. சிவப்பு புரட்சினா இறைச்சி மற்றும் தக்காளி தான் வந்து சிவப்பு புரட்சி. இறால் வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு புரட்சி வரும். இறால் வந்து இளஞ்சிவப்பு புரட்சியில் வரும். அப்போ தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. அதே தங்க இலை புரட்சி வந்து சணலை குறிக்கும். வெள்ளி இலை புரட்சி பருத்தியை குறிக்கும். கேள்வி 14. சரியான இணையை தேர்வு செய்க. இதில் இந்திய எஃகு நிறுவனங்கள், குறிப்பாக இந்தியாவில் எங்கெங்க இடத்துல எஃகு நிறுவனாங்க, அது எந்த நாட்டு உதவியோடு தொடங்கப்பட்டதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. சரியான இணை அப்போ ரூர்கேலா. சரியானது பொக்காரா இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து ரஷ்ய நாட்டு உதவியுடன் தொடங்கியிருப்பாங்க. பொக்காரா எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்டில் இருக்குது. அப்போ இங்கே சரியானது ஆப்ஷன் சி தான். மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. என்னன்றது பார்க்கலாம். ரூர்கேலா வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்கும். ரூர்கேலா இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து ஒடிசாவில் இருக்கும். இந்த ரூர்கேலா இரும்பு எஃகு நிறுவனத்துக்கு உதவி செய்த நாடு வந்து ரஷ்யா கிடையாது, ஜெர்மனி. ரூர்கேலா ஜெர்மனி நாடு உதவி செஞ்சுருக்கோம். பிலாய் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் இருக்குது. சத்தீஸ்கர் பிலாய் இரும்பு எஃகு தொழிற்சாலை சத்தீஸ்கரில் இருக்கும். இது இங்கிலாந்து நாட்டு உதவியுடன் தொடங்கப்பட்டதுன்னா கிடையாது, ரஷ்ய நாட்டு உதவியுடன் தொடங்கியிருப்பாங்க. விசாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இரும்பு எஃகு நிறுவனம் ஜெர்மனி உதவியோடு தொடங்குச்சானா கிடையாது, இதுவும் ரஷ்ய நாட்டு உதவியுடன் தொடங்கப்பட்டது. விசாகப்பட்டினம் ஆந்திராவில் இருக்குது. அப்போ ரஷ்ய நாட்டு உதவியோடு தொடங்கப்பட்ட எஃகு நிறுவனங்கள்னா பொக்காரா, பிலாய், விசாகப்பட்டினம். இது இல்லாமல் துர்காப்பூர் வெஸ்ட் பெங்கால். துர்காப்பூர் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு எஃகு தொழிற்சாலை. துர்காப்பூர் இரும்பு எஃகு தொழிற்சாலை பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இதுக்கு வந்து உதவிய நாடு வந்து இங்கிலாந்து. கேள்வி 15. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 4 கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1. முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழில் நிறுவனம். சரி. 2. தற்போது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 4வது இடம் வகிக்கிறது. தவறு. எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 8வது இடத்துல இந்தியா இருக்குது. 3வது கூற்று, உலக அளவில் இந்தியா கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் 2ஆம் இடத்தில் உள்ளது. தவறு. உலக அளவில் இந்தியா பார்த்திங்கன்னா கச்சா சணல் உற்பத்தி மற்றும் சணல் பொருட்கள் தயாரிப்பில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க. 4வது கூற்று, உலக அளவில் இந்தியா சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதல் இடத்தில் இருக்குது. தவறு. ஏற்றுமதியில் 2வது இடத்துல இருக்கும். 2வது இடத்துல இருக்குது. சணல் பொருட்களை உற்பத்தியிலும் சணல் பொருட்களை கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் ஃபஸ்ட்டு பிளேஸு. அதே எக்ஸ்போர்ட் பண்ணுறது சணல் பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. அப்போ இங்கே பின்வரும் கூற்றுகள் சரியானது எதுனா 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 16. பொறுத்துக. முதல் புதிய துணி உற்பத்தி ஆலை
முதல் புதிய துணி உற்பத்தி ஆலை எங்கே தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1888 சாரி 1818 கொல்கத்தா அருகிலுள்ள குளோஸ்டா துறைமுக நகரில் தொடங்கியிருப்பாங்க. முதல் புதிய துணி உற்பத்தி ஆலை 1818 கொல்கத்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய குளோஸ்டா துறைமுக நகரில் தொடங்கியிருப்பாங்க. மும்பையின் நூற்பு நெசவு நிறுவனம், மும்பையினுடைய நூற்பு நெசவு நிறுவனம் 1854 ஆண்டு கேஜிஎன் டேபேர் என்பவரால் தொடங்கப்பட்டது. மும்பையின் நூற்பு நெசவு நிறுவனம் 1854 தொடங்கியிருப்பாங்க. செராம்பூர் காகித ஆலை 1812 தொடங்கப்பட்டது. செராம்பூர் காகித ஆலை 1812 தொடங்கப்பட்டது. முதல் எண்ணெய் கிணறு 1889 அஸ்ஸாமில் டிக்பாய் என்ற இடத்துல தொடங்கியிருப்பாங்க. டிக்பாய் எண்ணெய் கிணறுன்னு சொல்லுவாங்க இதை. இப்போ சரியானது 4, 3, 2, 1. கேள்வி 17. இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எது? இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தி செய்கிறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கும் மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவை பொறுத்தவரையும் 1/3 பங்கு அளவு வந்து சர்க்கரை உற்பத்தி செய்கிறது. 2வது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது. 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது சர்க்கரை உற்பத்தி செய்கிறதுல. கேள்வி 18. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 கூற்றில் எது மட்டும் சரின்னு பார்க்கலாம். 4 மட்டும் தான் சரியாக இருக்குது, மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உர தொழிலானது உலகின் 4வது பெரிய தொழிலாகும். ஸோ நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உர தொழிற்சாலை உலகின் 3வது பெரிய தொழிலாக இருக்குது இந்தியாவில். இங்கே 4ன்னு இருக்குது. அப்போ முதல் கூற்று தவறு. 2. உலகில் உள்ள காகித தொழிற்சாலையின் பட்டியலில் இந்தியா 10வது இடத்துல இருக்குது. உலகில் உள்ள காகித தொழிற்சாலையின் பட்டியலில் இந்தியா 15வது பிளேஸில் இருக்கும், 15வது இடத்துல இருக்கும். 2வது கூற்று தவறு. இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. தவறு. இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா 2nd பிளேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா சீனா இருக்கும். இயற்கையான பட்டு தயாரிப்பில் ஃபஸ்ட்டு சீனா, 2வது இந்தியா. ஸோ இங்கே மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது, 4 மட்டும் தான் சரியாக இருக்குது. தற்போது உலக அளவில் இந்தியாவின் பட்டு உற்பத்தி 16% ஆகும். சரி. கேள்வி 19. எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ONGCன்னு சொல்லுவாங்க. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன். எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. 1956. NLC நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டும் 1956. கேள்வி 20. தவறானது எது? டி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. குறு சேவை நிறுவனங்கள். குறு சேவை நிறுவனங்கள்னால் எவ்வளோக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இன்வெஸ்ட்மெண்ட்? குறு சேவை நிறுவனங்கள் சர்வீஸ் செக்டார். குறு சேவை நிறுவனங்களுக்கு 10 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இங்கே 20 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. குறு சேவை நிறுவனங்களை பொறுத்தவரையும் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைன்னா முதலீடு 10 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இங்கே 20 லட்சம் தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. அதே சிறு சேவை நிறுவனங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா குறு, சிறு, நடுத்தர சேவைன்னு 3ஆக பிரிப்பாங்க. சிறு சேவை நிறுவனங்களுக்கு 10 லட்சத்திலிருந்து 2 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. எதுக்கு? சிறு சேவை நிறுவனங்களுக்கு. 3வது நடுத்தர சேவை நிறுவனங்கள். நடுத்தர சேவை நிறுவனங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்? 2 கோடியிலேருந்து 5 கோடிக்கு மிகாமல் இருக்கணும். பொதுவாக உற்பத்தி நிறுவனங்களுக்குன்ட்டு 3 வகையாக பிரிக்கலாம். சேவை நிறுவனங்கள் 3ஆக பிரிக்குவாங்க. இங்கே சேவை நிறுவனங்களை பொறுத்தவரையும் குறு சேவை நிறுவனம்லாம் 10 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சிறு சேவை நிறுவனமாக இருந்தால் 10 லட்சம் to 2 கோடிக்கு மிகாமல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். நடுத்தர சேவை நிறுவனங்களாக இருந்தால் 2 கோடியிலேருந்து 5 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். உற்பத்தி நிறுவனங்கள் பொதுவாகவே உற்பத்தினாவே ப்ரொடக்ஷன் பண்ணும், அப்போ அதுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். இங்கே குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா 25 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சரி. சிறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு 25 லட்சத்திலிருந்து 5 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். சரி. 3 நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள். நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள்லாம் 5 கோடியிலேருந்து 10 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ உற்பத்தி நிறுவனங்களுக்கு எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகம், ஞாபகம் வச்சுக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டு இருக்காங்க. கேள்வி 21. பொருளாதார திட்டமிடலின் முதன்மை நோக்கம். பொருளாதார திட்டமிடலின் முதன்மை நோக்கம் சமூக நலம். கேள்வி 22. இந்தியாவில் 14 பெரிய வணிக வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முதல்ல 14 வணிக வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது.
ஜூலை 19 1969, ஜூலை 19 1969 தான் 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கியிருப்பாங்க. 23வது கேள்வி, 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிடமிருந்து தெரிவிக்கப்பட்டது? ரஷ்ய நாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆல்ரெடி கேட்ட கேள்வி தான். கேள்வி 24, நிதி ஆயோக் நிதி விரிவாக்கம் தருக. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நிதி ஆயோக் எப்போ ஏற்படுத்தினாங்க? ஜனவரி 1 2015 ஏற்படுத்தியிருப்பாங்க. திட்டக்குழுக்கு மாற்றாக. திட்டக்குழு எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1950 தொடங்கியிருப்பாங்க, மார்ச் 15. நிதி ஆயோக்கை பற்றி தற்போது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யார்? நிதி ஆயோக்கினுடைய தலைவர்னா பிரதமர் தான் வருவார். நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமன் பெரி. நிதி ஆயோக்கினுடைய தற்போதைய சிஇஓ யாருன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். நிதி ஆயோக் எப்போ தொடங்கப்பட்டது? ஜனவரி 1 2015. நிதி ஆயோக்கினுடைய தலைவர் பிரதமர். நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் சுமன் பெரி. நிதி ஆயோக்கின் தற்போதைய சிஇஓ பார்த்தீங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். கேள்வி 25, பொறுத்துக. முதல் 5 ஆண்டு திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டம் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா எராட்டோமர் மாதிரி. வெரி இம்பார்ட்டன்ட், எக்கனாமிக்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியா. இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் மகளநோபிஸ் மாதிரி. 3வது 5 ஆண்டு திட்டம் காட்கில் திட்டம். 4வது 5வது 5 ஆண்டு திட்டம் டிபி தார் மாதிரி. சரியான விடை ஆப்ஷன் சி, 2 4 1 3. கேள்வி 26, தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறான இணையில் நிதி ஆயோக் தொடங்கப்பட்டது 2015 ஜனவரி 31 இருக்குது. தப்பு. நிதி ஆயோக் தொடங்கப்பட்டது ஜனவரி 1 2015. இதே திட்ட விடுமுறை காலம் 1966 to 69. சரி. சுழல் திட்டம் ஏற்படுத்தினது 78 to 79. ஆண்டு திட்டங்கள் 1990 to 91 மற்றும் 91 to 92. சரி. கேள்வி 27, பின்வரும் 5 ஆண்டு திட்டங்களில் சரியானதை தேர்வு செய்க. 1, வறுமை ஒழிப்பு என்பது 6ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கமாகும். வறுமை ஒழிப்பு என்பது 6ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் லட்சியமாகும். சரி. 8ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதலா? தவறு. இது எந்த 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம்னா 7வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம். 7வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கம்தான் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கணும், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு வழங்கணும். அப்போ 2வது குற்று தவறு. 3, 9ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு கவனம் செலுத்துவது. 9வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கம் சரி, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு கவனம் செலுத்துதல். 11வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம், முக்கிய நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. தப்பு. 11வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி மட்டும்தான் வரும், நிலையான வளர்ச்சி வராது. இது 11வது 5 ஆண்டு திட்டம். அப்போ விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி என்பது 12வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம். இப்போ இங்கே சரியானது 1 3 சரி, 2 4 தவறு. கேள்வி 28, எந்த ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை எந்த ஆண்டுலேருந்து வெளியிடுறாங்கன்னா ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு 1990 முதல். கேள்வி 29, மனித மேம்பாட்டு குறியீட்டை மேம்படுத்தியவர். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மனித மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை மேம்படுத்தினது அமர்த்தியா குமார் சென். அதே இதை உருவாக்குனது மகபூப் உல்லக். அதை மேம்படுத்தினது அமர்த்தியா குமார் சென். கேள்வி 30, மனித மேம்பாட்டு குறியீட்டில் கணக்கில் எடுத்துக்கொள்ளாதது. ஒரு ரிப்பீட்டடான ஒரு கேள்வியும் கூட டிஎன்பிசியில். மனித மேம்பாட்டு குறியீட்டில் 3 அடிப்படையில் கணக்கில் எடுப்பாங்க. 1 வாழ்நாள், 2 கல்வி தகுதி, 3 தனிநபர் வருமானத்தை எடுத்துப்பாங்க. சுகாதாரம் கிடையாது. அப்போ இங்கே எடுத்துக்கொள்ளாது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 31, மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளதுன்னு சொன்னது யாருன்னா பிஸ்வஜித் குகா. மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் பிஸ்வஜித் குகா. கேள்வி 32, செய்திறன் குறியீட்டில் கணக்கில் எடுத்துக்கொள்ளாதது. செய்திறன் குறியீட்டுனா ஆங்கிலத்தில் PQLIன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. PQLI பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செய்திறன் குறியீட்டில் கணக்கில் எடுத்துக்கொள்ளாதது
குழந்தை பிறப்பு வீதம் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதே அப்போது செய்திறன் குறியீட்டில் கணக்கில் எடுத்துக்கொள்வது எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், எழுத்தறி வீதம், குழந்தை இறப்பு வீதம். எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், எழுத்தறி வீதம், குழந்தை இறப்பு வீதத்தை எடுத்துக்குவாங்க. குழந்தை பிறப்பு வீதம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இந்த PQLஐ வந்து உருவாக்குனது, PQLஐ உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோரிஸ் டி மோரிஸ். கேள்வி 33. அடுத்த பத்தாண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்த ஐந்தாண்டு திட்டம் எது? 10வது ஐந்தாண்டு திட்டம். கேள்வி 34. இந்தியன் வங்கியுடன் டேஸ் வங்கி இணைக்கப்பட்டது. இந்தியன் வங்கியோடு அலகாபாத் வங்கி இணைச்சிருப்பாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸும் யுனைடெட் வங்கியும் பஞ்சாப் நேஷ்னல் வங்கியோடு இணைச்சிருப்பாங்க. ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் வங்கி வந்து பஞ்சாப் நேஷ்னல் வங்கியோடு இணைச்சிருப்பாங்க. சிண்டிகேட் வங்கி கனரா வங்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா வங்கியும் கார்ப்பரேஷன் வங்கியும் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் இணைச்சிருப்பாங்க. ஆந்திரா வங்கியும் கார்ப்பரேஷன் வங்கியும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கேள்வி 35. 6 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. 6 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 15, 1980. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கினது ஜூலை 19, 1969. அடுத்து 6 வங்கிகள் நாட்டுடைமையாக்கினது ஏப்ரல் 15, 1980 நாட்டுடைமையாக்கியிருப்பாங்க. தற்போது பொதுத்துறை வங்கிகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்போது 12 பொதுத்துறை வங்கிகள் உள்ளன. கேள்வி 36. நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த GDP மதிப்பில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம்? நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த GDPயில் இந்தியாவின் பங்கு 2.99%. கேள்வி 37. தவறான இணையை தேர்வு செய்க. தவறானது எதுனா சி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. இந்தியா ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. தப்பு. ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் இந்தியா வந்து 3rd place இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சீனா, 2வது வந்து ஜப்பான், 3வது இந்தியா இருக்குது. ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் முதல் இடத்துல சீனா இருக்கும், 2வது இடத்துல ஜப்பான் இருக்கும், 3வது இடத்துல இந்தியா இருக்குது. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. இந்தியா உலக மக்கள் தொகையில் 17.5% பெற்றுள்ளது. உலக நிலப்பரப்பில் 2.4% பெற்றுள்ளது. பன்னாட்டு பண நிதியத்தின் கணிப்புப்படி 2016 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு 2251 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. சரி. கேள்வி 38. புதிய தொழிற்கொள்கை அறிமுகம் செய்யப்பட்ட நாள். புதிய தொழிற்கொள்கை LPGன்னு சொல்லுவாங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லலாம். இந்த புதிய தொழிற்கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டது 1991 ஜூலை 24. ஆல்ரெடி TNPCயில் கேட்குறாங்க ரிப்பீட்டடாக. புதிய தொழிற்கொள்கையை அறிமுகப்படுத்திய நிதியமைச்சர் யாருன்னா சமீபத்தில் இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் தான். இந்தியா வந்து மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த 90 காலகட்டத்தில் இருந்தபோது பொருளாதாரத்தை உயர்த்தியதில் இந்த புதிய தொழிற்கொள்கை மிக மிக முக்கிய பங்களிச்சிருக்கும். 1991 ஜூலை 24. அப்போ பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம ராவ். கேள்வி 39. தவறான கூற்றை தேர்வு செய்க. இதில் எது தவறுன்னு பார்க்கலாம். போட்டிக்குழு 2010 ஏற்படுத்தப்பட்டது. சரி. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் பிப்ரவரி 18, 2016 அறிமுகம் செய்யப்பட்டது. பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் பிப்ரவரி 18, 2016. சரி. காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. சரி. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1956. தப்பு. 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. அப்போ தவறானது 4 மட்டும் தவறாக இருக்குது. இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து ஏற்கனவே கேள்வியாக கேட்டிருக்காங்க. போட்டிக்குழுவும் கேள்வியாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. கேள்வி 40. உழவர் கடன் அட்டை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. உழவர் கடன் அட்டை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1998. கேள்வி 41. APMC அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி விரிவாக்கம். கேள்வி 42. ஏப்ரல் 1, 1992 ஆண்டு ஏப்ரல் 1, 1992 உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி எத்தனை பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருந்தன? 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருந்தன. கேள்வி 43. இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு. இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு பரிந்துரை செய்த குழு ராஜா செல்லையா குழு. எவ்வளோ வந்து அதிகபட்சமாக பரிந்துரை செஞ்சுருப்பாங்கன்னா 50% குறைக்க பரிந்துரை செஞ்சுருப்பாங்க.
கேள்வி 44. மத்திய அரசு புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை அறிவித்த ஆண்டு. மத்திய அரசு புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை அறிவித்த ஆண்டு 2015 ஏப்ரல் 1ஆம் தேதி. 2015 ஏப்ரல் 1. கேள்வி 45. பாதுகாப்பு, இராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணுசக்தி போன்றவை தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு 24 மாதங்கள். கேள்வி 46. ஆல்ரெடி கேட்ட கேள்விதான். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 2000. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 2000. கேள்வி 47. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965 இந்திய அரசு எங்கு தொடங்கியது? இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்விதான். ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் காட்லா 1965 தொடங்கப்பட்ட ஆண்டு. கேள்வி 48. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% மேல் இருக்கக்கூடாது என்று ஒரு வழிகாட்டுதலை பன்னாட்டு பண நிதியம் கொண்டு வந்தது. IMF பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை எவ்வளோ சொல்லியிருப்பாங்கன்னா 3% மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே 2% கிடையாது. அப்போ முதல் கூற்று தவறு. ரெண்டாவது, 1991ஆம் ஆண்டு நரசிம்ம குழு பரிந்துரைப்பட்டு சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் குறைக்கப்பட்டது. ஸோ ரெண்டாவது சரியாக இருக்குது. நரசிம்மன் குழு பரிந்துரைப்படி தான் சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு வீதம் குறைக்கப்பட்டது. சரி. மூணாவது கூற்று, ராஜா செல்லையா குழு அறிக்கையின்படி வாராக்கடன் மற்றும் சொத்து மதிப்பினை கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. யாருடைய அறிக்கைனா ராஜா செல்லையா கிடையாது, நரசிம்ம குழு அறிக்கைப்படி தான் வாராக்கடன் மற்றும் சொத்து மதிப்பினை கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. அப்போது பின்வரும் கூற்றுகள் சரியானது எதுனா 2 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 49. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? அதாவது ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஒருமுனை வரியாகும். சரி. பாராளுமன்றத்தில் மார்ச் 29, 2016 ஒப்புதல் வழங்கப்பட்டதா? கிடையாது. 2017 ஒப்புதல் தந்திருப்பாங்க. அப்போ ஜிஎஸ்டி தொடர்பான கூற்றுல தவறானது ஆப்ஷன் பாம்பே. பாராளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றியிருப்பாங்க? மார்ச் 29, 2017. அதே 2017 ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. தற்போதைய வரி விகிதங்கள் 0%, 5%, 12%, 18%, 28%. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா 5, 12, 18, 28 தான். 0 கிடையாது. புத்தகத்தில் 0% சேர்த்து தந்திருப்பாங்க. கேள்வி 50. ராஜ்கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஸை குறிக்கும். ராஜ்கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது குறைவான பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும். கேள்வி 51. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஊரகப் பகுதியில் எவ்வளவு சதவீதம் மக்கள் வசிக்கின்றனர்? ஊரகப் பகுதினா வில்லேஜ் ஏரியாவில் எவ்வளோ வசிக்கிறாங்க? 2011 கணக்கெடுப்பின்படி 68.84%. 68.84%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவில் 6,40,867 கிராமங்கள் இருந்தன. மொத்தம் 121 கோடி மக்களில் 68.84% ஊரக பகுதியில் வசிக்கின்றனர். கேள்வி 52. ஓர் இந்திய உழவன் கடனிலேயே பிறந்து கடனிலேயே வாழ்ந்து கடனிலேயே இறந்து விட்டு செல்கின்றான் என்று கூறியவர் யார்? சர் மால்கம் டார்லிங் எப்போ சொல்லியிருப்பார்னா 1925 சொல்லியிருப்பார். சிறியது அழகு என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிறியது அழகு என்ற நூலின் ஆசிரியர் சுமாசர். கேள்வி 54. புறா திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஏபிஜே அப்துல் கலாம். 2004 புறா திட்டம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 55. திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009-2010 திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009-2010 ஊரகப் பகுதியில் வறுமையில் உள்ள மக்கள் சதவீதம் எவ்வளவு? ஊரகப் பகுதியில் வறுமையில் உள்ள மக்கள் சதவீதம் 54.10%. கேள்வி 56. பொறுத்துக. திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டுகள் ரிலேட்டடானது. 20 அம்ச திட்டம் எப்போ தொடங்கினாங்க? 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP 1977 தொடங்கினாங்க. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசெம் 1979 தொடங்கினாங்க. வேலைக்கு உணவு திட்டம் FWPன்னு சொல்லலாம் ஷார்ட்டாக. வேலைக்கு உணவு திட்டம் 1977. சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 57. பின்வரும் திட்டங்களில் தவறானது எது? தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980 தொடங்கினாங்க. NREP. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் RLEGP. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. சரி. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989 தொடங்கினாங்க. சரி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2005. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் உறுதி சட்டம் 2005 ஏற்றிருப்பாங்க. ஆனால் வேலைவாய்ப்பு ஏற்படுத்துறது 2006 ஏற்படுத்தியிருப்பாங்க. 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க.
என்ஆர்இஜிஎஸ் ஃபஸ்ட்டில் என்ஜிஎன்ஆர்இஜிஎஸ்னு மட்டும்தான் இருந்தது. மகாத்மா காந்தி அப்படின்னு பெயர் சேர்த்தது 2009 பெயர் சேர்த்திருப்பாங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னு சொல்லிட்டு 2009 பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடானு கேட்கக்கூடிய ஏரியாவும் கூட பார்த்துக்கோங்க. 58வது கேள்வி, இந்தியாவில் வேலையின்மை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 2016 அக்டோபர் 4 நிலவரப்படி ஊரக வேலையின்மை 8.8% ஆகும். தப்பு. ஊரக வேலையின்மையை பொறுத்தவரையும் 2016 7.8% இருந்திருக்கும். முதல் கூற்று தவறு. இந்தியாவின் நகர்ப்புற வேலையின்மை 10.1%. சரி. இந்தியாவின் மொத்த வேலையின்மை நகர்ப்புற வேலையின்மை 10.1%, மொத்த வேலையின்மை 8.5%. சரியானது. அப்போது 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 59, தவறான இணையை தேர்வு செய்க. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2010. சரி. பாரத் நிர்மான் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. சரி. இந்திரா ஆவாஸ் யோஜனா தொடங்கப்பட்டது 1985 to 86. சரி. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் தொடங்கப்பட்டது 2006. தப்பு. 2005 தொடங்கியிருப்பாங்க. தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 60, பொறுத்துக. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தொடங்கப்பட்டது 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது 2014. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009, தேசிய ஊரக நலத்திட்டம் 2005, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 61, வட்டார ஊரக வங்கிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு. வட்டார ஊரக வங்கிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. 74 செயில், அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து தொடங்கியிருப்பாங்க 1974. கேள்வி 62, சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் தொடங்கப்பட்டது 1992. 1992நாவே தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1992 தான். கேள்வி 63, தவறான இணை எது? முத்ரா திட்டம் 2015 ஏப்ரல் 8 தொடங்கினாங்க. முத்ரா திட்டம் 2015 ஏப்ரல் 8 தொடங்கினாங்க. முத்ரா திட்டத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 10 லட்சத்திலேருந்து 20 லட்சமாக அதிகரிச்சிருப்பாங்க கடன் வழங்குறதுல. முத்ரா திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா சுயதொழில் தொடங்குவதற்கு எவ்வளோ வந்து கடன் அதிகபட்சமாக தந்திருப்பாங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது 20 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தேசிய ஊரக நல அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. தேசிய ஊரக நல அமைப்பு 2005 ஏப்ரல் 12. சரி. தென்னிந்திய கிராமங்கள் இந்த நூலை வந்து எழுதியிருப்பார். தென்னிந்திய கிராமங்கள் என்ற நூலை 1918 கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் எழுதியிருப்பார். இங்கே 19 இருக்குது. அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி. அதே தேசிய ஊரக சுகாதாரப்பணி தொடங்கப்பட்டது 2005. சரி. 64வது கேள்வி, ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு எவ்வளவு? 2400 கலோரி. கேள்வி 65, உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் உணவானது உடல் வளர உதவுவதைப் போல உழைப்பானது உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் என்று கூறியவர் ஜே.சி. குமரப்பா. கேள்வி 66, தமிழ்நாடு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1, நிலவியல் அமைப்பின்படி தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலமாகும். மக்கள் தொகை அடிப்படையில் 4வது பெரிய மாநிலமாகும். இங்கே அதே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 3வது பெரிய மாநிலமாக இருக்கும். இது வந்து ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பொருளாதார புத்தகத்தில் 11th யூனிட்டில் இருக்கும். இதில் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு 3வது பெரிய பொருளாதார மாநிலம் தந்திருப்பாங்க. இங்கே 4. ஆனால் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 6வது பெரிய பொருளாதார மாநிலமாக இருக்கும். சரி. மக்கள் தொகை அடிப்படையில் 6வது பெரிய மாநிலமாக இருக்கும். பார்த்துக்காங்க. 3, மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் 2வது இடத்தில் உள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் தமிழ்நாட்டு பொருளாதாரம். பார்த்துக்காங்க. 4வது கூற்று, தலா வருமான முதலீடு, நேரடி வெளிநாட்டு முதலீடு, தொழில்துறை உற்பத்தியில் 3வது இடத்திலும் உள்ளது தமிழ்நாடு. சரி. அப்போ இங்கே சரியானது 1, 3, 4 சரி. கேள்வி 67, தமிழ்நாடு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது?
தமிழ்நாடு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? மூலதன முதலீட்டில் 4ஆம் இடம் வகிக்கிறது. தப்பு. மூலதன முதலீட்டில் தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல 3rd பிளேஸில் இருக்காங்க. அதே மனித வளர்ச்சி குறியீட்டிலும் 3ஆம் இடம், மூலதன முதலீட்டிலும் 3rd பிளேஸு. தொழிற்சாலையின் எண்ணிக்கையில் 17% பங்களிப்புடன் முதலிடத்தில் வகிக்கிறது தமிழ்நாடு. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான். நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. இதுவும் கேட்டிருக்காங்க. கேள்வி 68. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் தமிழகம் வகிக்கும் இடம். குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களை தமிழ்நாடு வகிக்கும் இடம் முதலிடம். குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2006. கேள்வி 69. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? தமிழகத்தில் கிணற்று பாசனம் 56% உள்ளது. இது மட்டும் தான் சரியாக இருக்குது. மற்ற 3 ஆப்ஷனும் தவறு. என்னன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டின் உடல்நல குறியீடானது இந்திய அளவில் 2ஆம் இடம் வைக்கிறது. தப்பு. உடல்நல குறியீட்டில் 3rd பிளேஸ் இருக்குது. தமிழகத்தில் பச்சிளங்குழந்தை இறப்பு வீதம் 15ன்னு இருக்குது. 14. தமிழகத்தில் பச்சிளங்குழந்தை இறப்பு வீதம் 14. தமிழ்நாட்டில் 18 ஆறுகள் இருக்குண்ணா. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 17 ஆறுகள் உள்ளன. தமிழ்நாட்டில் 17 ஆறுகள் உள்ளன. கேள்வி 70. ரீசெண்டாக லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் கேட்டிருப்பாங்க. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. இந்த 1956 தான் ஓஎன்ஜிசியும் தொடங்கியிருப்பாங்க. கேள்வி 71. பொருந்தாதது எது? மாங்கனீஸ் சுரங்கம் எங்கே இருக்குது? சேலம். பாக்சைட் சுரங்கம் எங்கே இருக்குது? ஏற்காடு. சரி. பொருந்தாதது எது? 71வது கேள்வி. மாங்கனீஸ் சுரங்கம் எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்குது. சரி. பாக்சைட் சுரங்கம் ஏற்காடில் இருக்குது. சரி. இரும்பு தாது சுரங்கம் கஞ்சமலையில் கிடைக்குது. சரி. மாலிப்டினஸ் ரசாயனத்தாது இந்தியாவிலேயே மதுரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரடிக்குட்டம் என்ற பகுதியில் மட்டும்தான் மாலிப்டின் ரசாயனத்தாது வந்து எடுக்கப்படுகிறது. கிடைக்கக்கூடிய இடமும் அதுங்க தான். இங்கே அழகர் குளம்னு தந்திருக்காங்க. தப்பு. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 72. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு மக்கள் தொகையில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 6வது பிளேஸில் இருக்குது. கேள்வி 73. 2017ஆம் ஆண்டு 2017 IMF அவுட்லுக் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு $207.8. கேள்வி 74. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு 11வது இடத்துல இருக்குது. தப்பு. மக்கள் தொகை அடர்த்தியில் 12வது பிளேஸில் இருக்கும். மக்கள் தொகையில் 6வது பிளேஸில் இருக்கும். மக்கள் தொகை அடர்த்தியில் 12வது இடத்துல இருக்கும். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி 555 பேர். சரி. இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி 382 பேர். சரி. கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2, 3 தான் சரி, 1 தவறாக இருக்குது. கேள்வி 75. நகரமயமாதல் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? நகரமயமாதல் பற்றிய கூற்றுகள் தவறானது எதுனா பார்க்கலாம். இந்திய அளவில் நகரமயமாதலின் சராசரி அளவு 31.5%. சரி. தமிழகத்தில் நகரமயமாதலின் சராசரி அளவு 48.4%. இந்திய அளவில் வந்து சிட்டி டெவலப்மெண்ட் ஆகிறது 31.5. அதே தமிழ்நாட்டில் வந்து நகரமயமாதல் ஆகுது 48.4%. இந்திய நகர மக்கள் தொகையில் தமிழக நகர மக்கள் தொகை 10.61 கிடையாது, 9.61%. இந்திய நகர மக்கள் தொகையில் தமிழக நகர மக்கள் தொகை வந்து 9.61% இருக்காங்க. அப்போ தவறானது 3 மட்டும் தவறு. கேள்வி 76. தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளவு உள்ளன? தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 995 பேர். கேள்வி 77. தமிழ்நாட்டின் ஐஎம்ஆர் விகிதம் 17 பேர். அதே இந்தியாவின் ஐஎம்ஆர் விகிதம் 34. இந்தியாவின் ஐஎம்ஆர் விகிதம் 34, தமிழ்நாட்டின் ஐஎம்ஆர் விகிதம் 17. குழந்தை இறப்பு விகிதம்னு சொல்லலாம். அதே போல் 79 எம்எம்ஆர்னு சொல்லலாம். இந்தியாவினுடைய எம்எம்ஆர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 79. அதே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் எம்எம்ஆர் 79, 159 பார்த்திங்கன்னா இந்தியாவின் எம்எம்ஆர்னு சொல்லலாம். அதாவது மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதம்னு சொல்லுவாங்க. எம்எம்ஆர் இந்தியாவின் எம்எம்ஆர் எவ்வளோ இருக்குது? 159. தமிழ்நாட்டின் எம்எம்ஆர் வந்து 79. எம்எம்ஆர்னால் தாயின் இறப்பு விகிதம்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி 78. தமிழ்நாடு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை? மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதத்தில் தமிழ்நாடு 3வது இடத்தில் இடம் வகிக்கிறது. மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதம் எம்எம்ஆர்னு சொல்லலாம் ஷார்ட்டாக. எம்எம்ஆர் வந்து தமிழ்நாடு 3வது இடம் வகிக்கிறது. சரி.
தமிழ்நாட்டு மக்களின் ஆயுட்காலம் 70.6 ஆண்டுகளாக உள்ளது. சரி. நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உலக அளவில் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக உள்ளது. தப்பு. வாங்கும் சக்தியின் அடிப்படையில் குவைத் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக உள்ளது. தமிழ்நாடு. தவறு. மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உலக அளவில் குவைத் நாட்டின் உற்பத்திக்கு சமமாக இருக்கும். வாங்கும் சக்தி அடிப்படையில் தமிழ்நாடு ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே தவறானது 3-4 தவறாக இருக்குது. கேள்வி 79. தமிழ்நாடு மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் துறையின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? பணிகள் துறையின் பங்களிப்பு 63.70%. தொழில்துறை பார்த்திங்கன்னா தொழில்துறையின் பங்களிப்பு 28.5%. விவசாயத்தில் 7.76%. தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் துறை தான் அதிக பங்களிப்பு தருகிறது, 63.70%. தொழில்துறை 28.5%. விவசாயத்துறை 7.76%. கேள்வி 80. தமிழ்நாடு வருமானம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் தனிநபர் தலா வருமானம் $2,200. தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் $2,200. சரி. தமிழ்நாட்டின் தலா வருமானம் 2018 உள்ள புள்ளி விவரங்களின்படி இந்திய சராசரி அளவை விட 1.75 மடங்கு அதிகமாக உள்ளது. சரி. ரூபாயின் அடிப்படையில் 2017-18 தமிழ்நாட்டின் தலா வருமானம் 1,88,492 ஆகும். சரி. சரியானது 1, 2, 3. சரி. கேள்வி 81. இந்தியாவின் தலா வருமானம் எவ்வளவு? இந்தியாவின் தலா வருமானம் $1,670. கேள்வி 82 ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்விதான். தற்போது தமிழகத்தில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? 7. கேள்வி 83. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தற்போது இந்தியாவின் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. இது தவறு. நெல் உற்பத்தியை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பிளேஸ் வகிக்கிறது வெஸ்ட் பெங்கால், 2வது தமிழ்நாடு வகிக்கும் நெல் உற்பத்தியில். அதே மற்றது 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. தமிழ்நாடு தேசிய உதிரி பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. சரி. தமிழ்நாடு பழங்கர் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கிறது. சரி. தமிழ்நாடு வாழை தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. சரி. 84வது கேள்வி. தமிழ்நாட்டின் வேளாண் உற்பத்தி தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது எவை? ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறதா தமிழ்நாடு? தப்பு. மிளகு உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கிறது. தவறு. கரும்பு உற்பத்தியில் 3ஆம் இடம் வகிக்கிறது. தவறு. அனைத்து வகை பயிர்களுக்கான மொத்த உற்பத்தி பரப்பு 2013-14 ஆண்டில் 58.97 லட்சம் ஹெக்டேர்களாக உள்ளது. ஸோ தமிழ்நாட்டின் அனைத்து வகை பயிர்களுக்கான மொத்த உற்பத்தி பரப்பு 2013-14 58.97 லட்சம் ஹெக்டேர்களாக உள்ளது. சரியானது 4 மட்டும்தான் சரியாக இருக்குது. அப்போ தமிழ்நாடு ரப்பர் உற்பத்தியில் 2nd பிளேஸு, மிளகு உற்பத்தியில் 3rd பிளேஸு, கரும்பு உற்பத்தியில் 4th பிளேஸ் இருக்கும். தமிழ்நாடு பொறுத்தவரையும் ரப்பர் உற்பத்தியில் 2nd பிளேஸு, மிளகு உற்பத்தியில் 3rd பிளேஸு, கரும்பு உற்பத்தியில் 4th பிளேஸ் இருப்பாங்க. அதே தோட்ட பயிர்களான வாழை தேங்காயில் 1st பிளேஸு. கேள்வி 85. சென்னை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? இது ஆல்ரெடி சென்னை ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகர் எனவும் அழைக்கப்படுகிறது, ஆசியாவின் டெட்ராய்டு எனவும் அழைக்கப்படுகிறது, பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தியில் ஜாம்பவான்களின் நகரமாகவும் உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. அனைத்துமே சரி. கேள்வி 86. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பேருந்து கட்டுமான தொழிலுக்கு ஃபேமஸ் கரூர். சரி. எஃகு நகரம் கரடுக்குட்டியா? தப்பு. எஃகு நகரம் சேலம். அச்சு தொழில் சிவகாசி. சரி. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. சரி. கேள்வி 87. தமிழ்நாட்டில் வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம். தமிழ்நாட்டில் வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது சென்னை, 2ஆம் இடம் வகிப்பது தூத்துக்குடி. கேள்வி 88. பொறுத்துக. தமிழ்நாட்டின் தொழில் நகரங்களில் விசைத்தறி எங்கே இருக்குன்னா சேலம், லாரி கள தொகுதி சங்ககிரி, ஆழ்துறை இடம் பணிகள் திருச்செங்கோடு, போக்குவரத்து கோழிப்பண்ணைனாவே நாமக்கல் தான். இது இல்லாமல் வாகன புனைவர் விசைத்தறி கரூர், விசைத்தறி மஞ்சள்னா ஈரோடு ஃபேமஸ். கேள்வி 89. தவறான இணையை தேர்ந்தெடு. கரூர் வாகன புனைபவர் தொகுதி. சரி. ஈரோடு மஞ்சள். சரி. திருப்பூர் ஆயத்த ஆடைகள். சரி. கோவை பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் இருக்குது. தவறு. எது வரும்னா ராஜபாளையம் எதுக்கு ஃபேமஸ்னால் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்களுக்கு ஃபேமஸ். கேள்வி 90. இந்தியாவின் நூல் கிண்ணம் எது? இந்தியாவின் நூல் கிண்ணம் தமிழ்நாடு. கேள்வி 91.
பின்னலாடைகளின் நகரம் என அழைக்கப்படும் திருப்பூர் டேஸ் அமெரிக்க டாலர் மதிப்பளவில் பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்கிறது. பின்னலாடைகளின் நகரம் என அழைக்கப்படும் திருப்பூர் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பளவில் பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்கிறது. கேள்வி 92. தமிழ்நாடு வாகன உற்பத்தி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்திய அளவில் தமிழ்நாடு வாகன மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28 விழுக்காடு கொண்டுள்ளது. சரி. லாரிகளுக்கான உற்பத்தியில் தமிழ்நாடு 19 விழுக்காடு கொண்டுள்ளது. பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு 18 விழுக்காடு கொண்டுள்ளது. சரியானது 3மே சரி. அப்போது பயணியர் காரும் 2 வீலர் உற்பத்தியில் தமிழ்நாடு 18%, லாரிகளுக்கான உற்பத்தியில் 19%, வாகன மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28% வைக்கிறது. அடுத்த கேள்வி 93. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு வைக்கும் இடம். சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு 3rd பிளேஸ் இருக்கும். ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஆந்திரா. சிமெண்ட் உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸ் ஆந்திரா, செகண்ட் பிளேஸ் ராஜஸ்தான், 3rd பிளேஸ் தமிழ்நாடு. சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார்? ஆல்ரெடி கேட்ட கேள்விதான். சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு. 2017ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சூரிய மின் உற்பத்தியில் இந்தியாவின் சிறந்த மாநிலம் எது? தமிழ்நாடு. எவ்வளோ உற்பத்தி செஞ்சாங்க? 1590.97 மெகாவாட். செகண்ட் பிளேஸ் ராஜஸ்தான், 3rd பிளேஸ் குஜராத், 4th பிளேஸ் தெலுங்கானா, 5th பிளேஸ் ஆந்திரா இருக்குது. 97வது கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள இருப்பு பாதையின் மொத்த நீளம். தமிழ்நாட்டில் உள்ள இருப்பு பாதையின் மொத்த நீளம் 6693 கிலோமீட்டர். 98வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1. சென்னையில் மேம்படுத்தப்பட்ட அதிவிரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடர்பான பணி மே 2016 முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தப்பு. எப்போ தொடங்கினாங்கன்னா மே 2017. 2வது கூற்று. டெல்லிக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 2வது பெரிய பன்னாட்டு விமான நிலையமாக சென்னை விளங்குகிறது. 2வதானா? கிடையாது. 3வது பெரிய பன்னாட்டு விமான நிலையமாக சென்னை விளங்குகிறது. 2வது கூற்று தவறு. சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகங்கள் ஆகும். சரி. நாகப்பட்டினம் நடுத்தர துறைமுகம், மேலும் 23 சிறிய துறைமுகங்களும் உள்ளன. சரி. அப்போ இங்கே சரியானது 98வது கேள்விக்கு சரியானது ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. 3, 4 சரி. 99வது கேள்வி. வேலையின்மை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை அளவு சராசரி 50ஆக உள்ளது. சரி. தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு 42 பேர் வேலை இல்லாமல் உள்ளனர். சரி. தேசிய அளவில் தமிழகம் 20வது இடத்தில் உள்ளது. வேலையின்மையில் தேசிய அளவில் தமிழ்நாடு 20வது இடத்தில் இருக்கானா? கிடையாது. தப்பு. தேசிய அளவில் தமிழ்நாடு வேலை இல்லாத இடத்துல வேலையின்மையில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 22வது பிளேஸில் இருக்கும். வேலையின்மையில் 22 இருக்குது, இங்கே 20ன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது சரி 1, 2 சரி, 3 தவறாக இருக்குது. 100வது கேள்வி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாடு தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது எவை? தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம். மக்கள் தொகையில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் 8.3% ஆகும். சரி. அதிக குழந்தை பாலின வீதம் கொண்ட மாவட்டங்கள் நீலகிரி 985, கன்னியாகுமரி 964. சரி. குறைவான பாலின விகிதமுடைய மாவட்டங்கள் தேனி 900, தருமபுரி 946. சரி. அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். சரி. அப்போது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாடு தொடர்பான கூற்றுகள் சரியானது அனைத்துமே சரி. முதல் 100 கேள்வி 11th எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்கப்பட்டுள்ளது. மீதி ரிமைனிங் 20 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது. 101. மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? நினா சிங். 102. அண்மை செய்திகளில் இடம்பெற்ற இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் கீழ்காணும் எந்த 2 இடங்களை இணைக்கிறது? செவ்ரி மற்றும் சிர்லே. கேள்வி 103. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. உலக அளவில் இந்தியா 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்துள்ளது. சரி. சர்வதேச சிறுதானிய ஆண்டாக 2021ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. சரி. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆராய ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. சரி. இந்தியாவின் முதல் பெண்கள் இராணுவ பள்ளி மதுராவின் பிருந்தாவனத்தில் தொடங்கப்பட்டது. சரி. ஸோ சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 104. வேர்களை தேடி திட்டம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? அயலக தமிழக உறவுகளை ஒன்றிணைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. சரி. வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் வேர்களை தேடி திட்டத்தின் முதல் பயணம் டிசம்பர் 27, 2023
மாமல்லபுரத்தில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலிலிருந்து பயணம் தொடங்கப்பட்டது. சரி. 3. இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் வாழும் 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு செலவில் தமிழ் மற்றும் தமிழர் தம் பெருமிதங்களை உணரும் வகையில் தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு ஒரு பண்பாட்டு பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. தவறு. இது யாருக்கு ஏற்பாடு செஞ்சுருப்பாங்கன்னா, ஃபாரினில் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்களை, அதில் 18 வயசுலேருந்து 30 வயசுக்கு உட்பட்ட தமிழ் இளைஞர்களை கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மற்றும் தமிழருடைய பெருமையை பறைசாற்றும் இடங்களுக்கு வந்து பயணம் செய்வதா வேர்களை தேடி திட்டம். அப்போ இங்கே 3 மட்டும் தவறாக இருக்குது. கேள்வி 105. புதிய பச்சை தவளை இனம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? புதிய பச்சை தவளை இனம் அருணாச்சல பிரதேசத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கேள்வி 106. பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை செயல்படுத்தும் முதல் யூனியன் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர். கேள்வி 107. ஒய் பாரத் மேட்டர்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் ஜெய்சங்கர். கேள்வி 108. 2024 ஜனவரி 1 முதல் 2024 ஜனவரி 1லேருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களை அரசு அலுவலகங்கள் வாங்குவதை தடை செய்துள்ள மாநிலம் இமாச்சல் பிரதேசம். கேள்வி 109. இதயம் காப்போம் திட்டம் முதலாக எங்கு தொடங்கப்பட்டது? கோவை. கேள்வி 110. 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னை. கேள்வி 111. மத்திய அரசு உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை எந்த ஆண்டுக்குள் 50% உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளது? மத்திய அரசு உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை எந்த ஆண்டுக்குள் 50% உயர்த்த இலக்கு நிர்ணயித்திருக்காங்க? 2030க்குள்ள. கேள்வி 112. ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் நிகர் சாஜி. ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் நிகர் சாஜி. சந்திராயன் 2 திட்ட இயக்குனர் வனிதா. சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல். கேள்வி 113. அண்மையில் புவிசார் குறியீடு பெற்ற லாஞ்சியா சௌரா ஓவியங்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தது? ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தது. ஏஐ ஒடிசி என்ற முன்னெடுப்பு அறிவித்துள்ள நிறுவனம். ஏஐ ஒடிசி என்ற முன்னெடுப்பு அறிவித்துள்ள நிறுவனம் மைக்ரோசாஃப்ட். கேள்வி 115. அண்மையில் யோகேஸ்ரீ என்ற விரிவான சமூக நல திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் மேற்கு வங்காளம். கேள்வி 116. 2023 ஆண்டிற்கான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது பெற்றவர்களில் சரியான நபர்களை தேர்வு செய். மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது பெற்றது சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டியும் சிராக் ஷெட்டியும். கேள்வி 117. அண்மையில் குதிரையேற்ற விளையாட்டுக்காக அர்ஜுனா விருதை பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார்? அண்மையில் குதிரையேற்ற விளையாட்டுக்காக அர்ஜுனா விருதை பெற்ற முதல் இந்திய பெண்மணி திவ்ய கிருதி சிங். கேள்வி 118. 2024 என்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் இந்தியா அடைந்துள்ள தரநிலை 80. கேள்வி 119. நாட்டின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரங்கள் இந்தூர் மற்றும் சூரத். இந்தியாவின் முதல் பன்னாட்டு இரவு வான் பூங்கா என அறிவிக்கப்பட்ட காப்பகம் எது? இந்தியாவின் முதல் பன்னாட்டு இரவு வான் பூங்கா என அறிவிக்கப்பட்ட காப்பகம் பெஞ்ச் புலிகள் காப்பகம், மத்திய பிரதேசம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் 11th எக்கனாமிக் நியூ புக் ப்ளஸ் 2024 ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 120 கேள்வியை பார்த்துருப்பேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.